சேஃப்டி முக்கியம். பையன் பைக் கேட்கறான்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு ஒரு மாசம் சம்பாதிச்சு கொடுத்துட்டு அவன் 1 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருவான். சரிதானா? அதனால பையனை வேலைக்கு அமைச்சீங்கன்னா சேஃப்டி முக்கியம். ரெண்டாவது, பசங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட், டைமிங். எந்த வேலைக்கு போனா டைமிங்ல போங்க. ரெண்டாவது ஏமாத்தாதீங்க, கம்பெனிக்காரனை ஏமாத்தக்கூடாது, பேரண்ட்ஸை ஏமாத்தாதீங்க. இனிமேல் போயிட்டு வெளியே போயிட்டு ஆனஸ்டா நடந்துங்க. ஒழுக்கம் தான் முக்கியம். உங்களுக்கு நிறைய விரோதிகள் வெளியே இருக்கிறாங்க. யாராவது சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. சரக்கு பாட்டில் ஆபீசர் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. காலேஜ் பேருக்கு பாத்துங்க. அது மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் படிங்க. காலேஜ் போய் வேலைக்கு போனாலும் 1 வருஷம் முடிச்ச பிறகு பக்கத்தில் இருக்கிற அத்த கோர்ஸ் என்னவோ அது படிங்க. இப்பெல்லாம் உலகம் ஃபாஸ்டா போகுது. அதனால நம்ம உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நடந்துக்கணும். பேரண்ட்ஸ் விசுவாஸ் அச்சீவ்மெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட், பையன் இன்னைக்கு வேலை வாங்குறது அச்சீவ்மெண்ட். அதனால நீங்க பேரண்ட்ஸ் தான் எதுவுமே நான் சொல்லுவேன். பையனை நீங்க வெளியே வேலைக்கு போனாலும் பாத்துக்குங்க. ரெண்டாவது ஹெல்மெட், மூணாவது குடிப்பழக்கம் எல்லாம் பாத்துங்க. அதே மாதிரி பையனை கடன் உடனே வாங்க சொல்லி நீங்க ப்ரெஷர் பண்ணாதீங்க. இந்த வயசுல கடன் எல்லாம் அனுபவிக்க கூடாது. பையன் சம்பாதிக்கிறானே நம்ம கடனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பண்ணாதீங்க. அவன் வேலையை அவன் பாத்துக்கிட்டோம், உங்க வேலையை நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி விவசாயம் தெரிஞ்சவங்க அப்பா அம்மா கூட விவசாயத்தை கத்துக்குங்க. விவசாயம் என்னைக்கும் உங்களுக்கு முதுகிறது. நீங்க எவ்வளவுதான் பறந்தாலும் அரிசி எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? பூமியில இருந்து வருது. அதனால என்னையும் பூமி தாய் நம்ம மதிக்கணும். விவசாயத்துல கௌரவமா வேலை செய்யணும். அந்த வேலை செய்ய மாட்டேன், இந்த வேலை செய்ய மாட்டேன்றதுல அர்த்த பிரச்சனை. நம்ம கோட்டு சோட்டு போட்டு போனாலும் அவங்க வந்தா அரிசி காசு கொடுத்து தான் ஆக முடியும். அதனால பேரண்ட்ஸ் பசங்களை சேஃப்டியா வச்சுங்க. உங்க பசங்க போனா இந்த வயசுக்கு மேல போனா கிடைக்காது. ஏன்னா போன வருஷம் அங்க ஒரு 3 பேர் சேர்த்தா இங்க ஒரு பைக்ல நேரா விட்டு ஒரு பையன், அப்பா கிடையாது. சரி, பசங்க நல்ல பசங்க. ஆனா கெடுக்கிறது யாருன்னா அந்த அம்மாக்கள் தான். அதனால அம்மாக்கள் பிள்ளைகளை இங்க 3வது வருஷம் முடிச்சு வரான். ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் பாக்குறோம்பா. போன வாரத்துல ஒரே பஸ்ல 4 பேர் அடிபட்டாங்க. லோக்கல் இருக்கிற பீப்புளுக்கு தெரியுமா? அதனால நாம சேஃபா இருக்கணும். உலகம் ஃபாஸ்டா தான் இருக்கும். நம்ம பிள்ளைங்களை நம்ம கையில தான் வச்சுக்கணும். அது பேரண்ட்ஸோட கடமை. எது நடந்தது பண்ணியிருந்தாலும் உங்களுக்காக தான் நாங்க பண்ணது, யாருக்காகவும் பண்ணல. பேரண்ட்ஸ் படிப்பு, நீங்க அந்த அம்மா சொன்ன மாதிரி ஒரு பையன் இன்னைக்கு பெரிய லெவலில் வராருன்னா காரணம் ஒழுக்கம், ரெண்டாவது டிசிப்ளின். கண்டிப்பா